ஏது பிழை செய்தாலும் பிழையேது செய்தாலும் தீது புரியாத தெய்வமே தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவார் நீ பேசு நாயேன் பிழைக்கின்றவார் நீ பேசு முருகா தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழிசை பாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு காவிரியில் நீராடி சுவாமி மலைப்படி ஏறி காவிரியில் நீராடி சுவாமி மலைப்படி ஏறி முருகா முகம் பார்த்தாள் உன் செய்த வினை தீரும் முருகா முகம் பார்த்தாள் உன் செய்த வினை தீரும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழிசை பாடும் தணிகை மலை உச்சியிலே சேவல் என்று கொடியாடும் தணிகை மலை உச்சியிலே சேவல் என்று கொடியாடும் திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும் திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும் பழமுதிரும் தோளையிலே பழவாழி கணிந்திருக்க பழமுதிரும் தோளையிலே பழவாழி கணிந்திருக்க பார்ப்பவர்க்கு பதி தீரும் படித்தவர்க்கு புகழ் சேரும் பார்ப்பவர்க்கு பதி தீரும் படித்தவர்க்கு புகழ் சேரும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழிசை பாடும் செந்தூரின் கடலோரம் தேவாவும் தேரோடும் முருகா 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 காதா அந்து ஒன்பதுடா பால்ஸ் கொஞ்சம் ஏத்தியா ஹலோ. ஊர் மணியாரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஊர் மணியாரி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. முனியாண்டி கோவில் பூசாரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். முனியாண்டி கோவில் பூசாரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அம்மன் கோவில் பூசாரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அம்மன் கோவில் பூசாரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராம நிர்வாகி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். முனியாண்டி கோயில் பூசாரி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய என் நெஞ்ச நிறைந்த மேலக்குமிலங்குளம் கிராம பொதுமக்கள் என்றென்றும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு நான் வணங்கும் பொன்னுமுனியாண்டி அருளால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் நீங்காத பெற்று நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பலகாலம் வாழ்ந்து பல செல்வங்கள் பெற வாழ்க வளர்க என்று வளர்த்தி விளைவுகின்றேன். நன்றி, வணக்கம். எனது அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை. இதுவரை எந்த இசைக்கலைஞர்களும் படிக்காத பாட்டை நான் நேற்று யூடியூப் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். அந்த அவளூர் தொடர்கதை என்ற படத்தில் இவரங்க மேடையிலே படித்து உங்கள் நல்ல ஆதரவை வானுயர்ந்த புகழை அள்ளி செல்லுமாறு
இந்த முனியன் போலிய புகழால் என்றென்றும் நல்லபடியாக இருக்கும் என்று வாழ்த்தி அவருக்கு இந்த அன்பு கணிக்க கட்டளையிடுகின்றேன். அம்மன் கோவில் பூசாரி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. கிராம நிர்வாகி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இபி வயர்மேன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த வட்டார்ல மாப்பிள்ள உங்களை எதிர்பார்த்தே மக்கள் வெள்ளம் கடல் போல உட்காந்துருக்காங்க. வேற குச்சி எடுத்துட்டு காது வேற வலிக்குது. சரி போயா, என்ன ஒன்ன காத்திருக்கேன்னு தெரியல, பாப்போம். தாய் தந்தை தெய்வம் எனக்கு வணக்கமே. ஓகேடா, தாய் தந்தை தெய்வம் எனக்கு வணக்கம். தமிழ்நாட்டு செல்வ வணக்கமே, என வாழ்க்கையாசி கூற வேண்டும். வணக்கமே வணக்கமே அறமுருள் என்று மண்ணும் மயக்கலை அறமுருள் என்று மண்ணும் மயக்கலை 64 மட்டும் தந்த ஆசானுக்கும் வணக்கமே, என வாழ்க்கையாசி கூற வேண்டும். எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. பகவான் படைப்பிலே பழனி அப்பனுக்கு வணக்கம். பகவான் படைப்பிலே பெண்ணாகி ஆனான பழனி அப்பனுக்கு வணக்கமே. பகவான் படைப்பிலே பெண்ணாகி ஆனான பழனி அப்பனுக்கு வணக்கம். இங்கே பாவாட வெட்டி மசால் கடையில் பாவ ஜென்ம இருந்தா வணக்கம் வணக்கம். பாவாட வெட்டி வரும் மசால் கடையில் விற்க பாவ ஜனங்களுக்கு வணக்கம் வணக்கம். விட்டவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்றவரே வணக்கம் வணக்கம். சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கமே. மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்றவரே வணக்கம். காதலில வெல்வியிட்டு மூட்டு பூச்சி மரண குடிச்சு கைலாசம் வணக்கம் லட்சுமணாவே. பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டிருந்தா போடுகிற நானும் வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டனுக்கு பொறுமையை கொடுக்கிற வணக்கமே. பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டிருந்தா போடுகிற நானும் ஒரு வணக்கம். புருஷன் இல்லாமலே புள்ள குட்டி பெத்தெடுக்க புண்ணிய வழி இருந்தா வணக்கம் வணக்கம். புரிஞ்சு அறியாமலே புள்ள குட்டி பெத்தெடுத்த புண்ணியவாதிகளுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி மாமா பொண்டாட்டி 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 இருக்கையே வப்பாட்டி நொட்டுகிற புண்ணிய வாங்குறதா வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி பொண்டாட்டி இருக்கே வப்பாட்டி வச்சு வர ஆல்ரவுண்டுக்காரனுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி நொட்டுகிற ஆள்காரனுக்கு வணக்கம். புருஷன் இல்லாம புரிஞ்ச இல்லாமலே புள்ள குட்டி பெத்தெடுத்த புண்ணியவாதிகளுக்கு வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டு செல்வ வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. மேலங்காரங்க சூப்பர் பப்புனு சூப்பரியா. அருமையான முறையில் பேர் அன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடிய மக்களுக்கும் நாடு போற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியால் அனைவருக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் மற்றும் பூதிக்காளிகள் குற்றம் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல காசை மட்டும் பிடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. விடிய விடிய நாடகத்தை மட்டும் பார்க்கணும். நாங்கள் ஏதாவது தப்பு செய்யற மாதிரி தெரிஞ்சால்
முழு அமௌண்ட்டையும் கொடுத்து வீட்டுக்கு வரட்டி விட்டுருங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க. நாங்க ஓடிடுறோம். ஆமா. ஏன்னா நாடகம் நாங்க அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டோம். வந்திருக்க அனைவருமே சொக்க தங்கங்கள். ஆமா, பால் குடி மரவாத பச்சை குழந்தையெல்லாம் வந்திருக்கு. பூரா குழந்தைகளாத்தான் தூக்கிட்டு வந்திருக்கான். ஆனா இந்த குழந்தை பால் கேட்கும், அந்த முண்டை பீர் தான் கேட்கும். மாப்பிள்ளை வாழ்க்கை வளையப்படும். ஆனா பசுனைட்ட கூட கொண்டாடாம இங்க வந்திருக்கேடா, உன் தொழில் ஆர்வம் அப்படி இல்ல, கைவிடு கைவிடு. கொண்டாடி கிடக்குற மயிறு நாடாதான முக்கியம். அவர் சும்மா சொல்றாரா? அண்ணனுக்கு தானே கல்யாணம். அப்ப உனக்கு கல்யாணம் இல்லையா? உனக்கு இந்த ஜெமத்துல ஆன மாதிரிதான் லட்சுமணா வாழ்க்கையில நல்லா இருக்கணும். ஏன்னா நாடகம் நல்லது ஒரு நாடகம். ஆமாங்க. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் தெரிந்தாலும் சரி தெரியலண்டாலும் சரி சொல்ல வேண்டியது பப்புனோட கடமை என்ற காரணத்தினால் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் அழகான நாடகம். எப்படி, என்ன நாடகம்? என்ன நாடகம் சொல்லியா? என்ன நாடகம் யாருக்கு தெரியும்? ஏய், என்ன நாடகம்யா சொல்லியா? சத்தியமா சாவித்திரி. டேய் லூசு பாரு, நோட்டீஸ பாருடா. ஏய் இந்த நாடகமா? அழகான ஸ்டோரி. சொல்லியா? என்ன ஸ்டோரி? அழகான திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. காதல் கடிதம் வரைந்தேன். நான் தொட்டவன அவர் பிடிச்சிருவார் பார்த்தேன். தெரியுங்க, அவர் என்ன கொடுத்தாலும் தெரியும். ஏன்னா நல்ல ஒரு நாடகம், அழகான ஸ்ரீ வள்ளிதிரம் சொல்லக்கூடிய புராணம் நிறைந்த நாடகம். இந்த நாடகத்துல மட்டும்தான் நம்ம எதை வேணாலும் பேசலாம். அரசியல் இருந்து, பொது விஷயங்கள்ல இருந்து, புராணங்கள் இருந்து, இதிகாசங்கள் இருந்து எல்லாத்தையும் பேசலாம். அதே போல முக்கியமான விஷயம், பெண்கள் கடல் போல உட்காந்துருக்கீங்க. ஆமா மாப்ள. இந்த ரவுண்டு கட்டி புரணி பேசுறீங்க பாத்தீங்களா? அது என்ன புரணி? அந்த பாருங்க, வாழ்னு கத்துறவங்க ஒப்ப மகன் அங்கிட்டு திரும்பி ஈச்சு கனியல அப்படியே உன் தண்டட்டி அந்த உங்க ஒப்ப மகள தண்டட்டியா பச்சை சேலை நாடா பக்கம் அந்த ஆத்தா அவர்கிட்ட புரணி வச்சுக்க நீ உட்காருப்பா. ரெண்டு பேரும் உட்காருங்க. மறைக்குதாமியா எங்க அக்கா கல்ல அது வைக்குதுடா. அட போடா தூமே குடிக்கி. யாரு உன் தண்டட்டி அந்த ஒரு மாத்துக்கு நாடா பார்க்கலண்டா? விடிய விடிய நாடகம் பார்க்கணும். நீங்க மட்டும் நாடகம் பார்க்காம எஸ்கேப் ஆயி வேணா ஆய் பாருங்க. ஏன் என்ன செய்வ? எதுக்குதான் கோயில் இருக்கு ஒக்கா பக்கம் மொத மண்ண வாரி தூத்துறவே நானா தான். டேய் என்னடா சொந்தக்காரங்களே இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் மாமா வரிகாசை போட்டு நாடகத்தை பாக்குறதுக்கு இப்படி புள்ள உட்கார்ந்து புரணி வச்சுக்கிருந்தா? நல்ல நாடகம், அழகான நாடகம். இந்த நாடகத்தை வந்து முக்கியமா பெண்கள் தான் பார்க்கணும். ஏன் மாப்ள? இது பெண்களுக்கு உகந்த நாடகம்ங்க. ஏ மாப்ள, என்னங்க என்னைக்கும் சொல்லாத புது புது விஷயங்களா சொல்ற? மாமா, பெண்கள் நம் நாட்டின் கண்கள். எஸ் டெஃபினெட்லி. கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது. சபாசியா. கொழுந்தியா இல்லாத வீட்ல பொண்ணு எடுக்க கூடாது. ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல குடி இருக்கவே கூடாதுடா. அப்படி சொல்லுங்க மாமா. டேய் போடா, உண்மையை தானே சொல்றாரு. என்னடா அந்த கருத்து இல்ல? நான் இவனுக்கு தான் சொன்னேன். ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் போராட கத்துக்கறணும். ஆமா மாமா, பெண்கள் நம் நாட்டின் கண்கள். ஏன் சொன்னேன்? ஏன் சொல்றாங்க? பெண்கள்ல மொத்தம் 3 வகைப்படும். அது எப்படி பெண்கள்ல 3 வகை? 3 வகை நல்லா கவனிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. இந்த வகையில தான் நமக்கு பிரச்சனையே இருக்குது. எப்படி மாப்ள? இந்த முதல் வகையை பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இல்லாத குடும்பம் இருக்கா? இது குடும்பம்னா சண்டை தான் வர்றது இயல்புதான். குடும்பம் மட்டும் தான் 4 சண்டை சத்தம் வரத்தான் செய்யும். சண்டை வந்தாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். ஆமா. அப்பதான் மனசுக்கு மனசு விட்டு கொடுத்து போற புரிதல் ஏற்படும். ஆனா இங்க என்ன ஒரு பிரச்சனைன்னா, என்ன பிரச்சனை? நம்மளாவது காசுக்கு நாடகம் போடுறோம். ஆமா. ஆனா வீட்டுல பெண்கள் போடுங்கள நாடகம். என்ன மாப்ள? எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஒக்காமக்க கொடுக்க முடியாத நாடகத்தை போடுங்க. எப்படி? லேசா புருஷனுக்கு முன்னாடி சண்டை வரட்டுமே. சரி. நம்ம ஆளு கோவத்துல கையத்தே ஓங்கிருப்பியா. எப்படி? ஏண்டி மொத்த மகளே. ஏண்டி? புருஷனை ஏன் காரி பேசுற? ஒண்ணு எனக்கு என்ன வர வர வர. கையத்தே ஓங்கிருப்பியா. அடிச்சிருக்க மாட்டேன். இப்படித்தான் வாங்கிருப்பியா. அதுக்குள்ளே நாடகத்தை போட்டுருக்க. என்ன கொல்லு. ஐயோ என்ன குடிக்கிற? ஐயோ ஐயோ அங்க அடிக்காத நீ தாலி பாத. என்ன குத்துறியா? இந்த முண்டை தொட்டுக்க கூட மாட்டேன். அதுக்குள்ளே தேர எடுத்து தெருவுல விட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அருவாளோட வந்துருவாங்க. எவன்டா என் சித்தப்ப மகளை வெட்டுனது குத்துனது. இது முதல் ரகம். இன்னொரு 2வது ரகம் இருக்கு. எப்படி? அப்பதான் சண்டை வந்து மும்முரமா ஓடிக்கு இருக்கு. ஒன்னு எனக்கு வாயிலே வெட்டு வேண்டிடுவா. லூசு முண்டை அதுவும் பேசுறது புரியாது. குடும்பத்தை கெடுத்து குடிச்சோராக்கி இத கூட விட்டுலாங்க, மனுச்சு போதுன்னு விட்டுலாம். 3வதா ஒரு ரகம் இருக்குவாரு. அது என்ன மாப்பிள 3வது ரகம்? ஏண்டி ஏய் புருஷனை எழுத்தாரி பேசுற உன்னையும் வெட்டுவேன் கொப்பனையும் வெட்டுவேன் அப்படின்னு கோவத்துல பேசிக்கிறிப்பேன். இசு பகுமானமா ஆக்ஷனை போடும். நீ வெட்டி வெட்டி இசு நக்கிற. ஓ வகுசி எனக்கு தெரியாது.
இப்படியே சொல்லி சோழியை முடிச்சிடும். ஆனால் இந்த பொம்பளை மட்டும் நம்ப கூடாதுங்க. முதல் சோத்துல விச வைக்கிறது இதாக தான் இருக்கும். ஏன் தெரியுங்களா? இந்த வெடி போடுறது பாட சொல்லி அந்த ஆமாம், அந்த வெடி போடுற புண்ணிய வாங்க. நாடகத்தப்ப நீங்கள் இப்படி போட்டீங்கன்னா பேசுகிறத எங்களை கவனிப்பாங்களா இல்லை வெடிச்சிருந்த கவனிப்பாங்களா? பேசுகிறதே ஆளுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கிடைக்கிது. இந்த நேரம் வேட்டு போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னே கொஞ்சம் வேட்டு போடுறங்க. கொஞ்சம் முருகே வர்றப்ப போடுங்க. ஆமாம், அப்படி வேட்டு போட ஆசை இருந்தால் எங்கேயாவது வைக்க போட பிறந்தா அதில் வச்சு போடுங்க. இல்லைன்னா இந்த கூட்டம் சும்மா தான் இருக்குது, இங்கே கூட திருப்பி கூட விடுங்க, எதிர்த்து ஓடட்டும். ஆமாம், எதுக்குன்னு கேட்குறேன். நாடகத்தை வச்சு போட்டு இங்கே டொப்பு டொப்பு, இங்கே நான் என்ன மயத்து கற்றுக்கிறேன் டப்பு டப்புன்னு. நான் மூத்தறதுக்கு கற்றுக்கிறேன், இங்கே டொப்பு டப்புன்னு வச்சுக்கிருந்தா எவ்வளோ கடுப்பாக இருக்கு. நாடகம் நல்ல நாடகம். நாடகத்தை நல்ல முறையில் கொண்டு போகிறதும் அள்ளி மண்ணை போட்டு மூடுறதும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் அப்பேற்பட்ட டான்ஸ். மதுரை சங்கத்திலேயே அக்மார்க் 1ஆம் நம்பர் லூசு முண்டைய கூட்டி என்ன 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 அவன் லூசு முண்டைன்னு சொன்ன உங்களுக்கு என்ன கோவம் வருது? என்ன ஏய் என்ன தங்கராஜ், நீ அக்கா தங்கச்சியோட கூட பிறந்திருக்க, ஒரு வகுத்து பொழப்புக்காண்டி வந்திருக்கு. என்ன சொன்ன? ஒன்னா லூசு முண்டையா? லூசு முண்டை போடா முதல்ல முகரே பரும. இங்கிட்டு தாய்மாரை கொண்டீங்களா? அவன் சொன்ன உடனே சிரிக்கிறீங்களா? ஒரு பொம்பளை பிள்ளைய லூசு முண்டைன்னு கேட்கிறேன். யாரா லூசு முண்டை? எங்க அக்கா ராதாச்சிலி நல்ல முண்டா தான்டா. நான் பரவாயில்ல போலையா, ரொம்ப பெருமை பேசுற மாதிரி வச்சு ஆளை கவுத்து விட்டு விட்டீங்களே. ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா? என்ன மாப்ள, என்னைக்குமே வாழ்க்கையில ரோசா படக்கூடாது லட்சுமணா. ஏன் மாப்ள? ஏன் தெரியுமா? ரோசா பட்டோம்னா 10 ரூபா சம்பாதிக்க முடியாதுடா. ஆமாங்க. மலுமட்டியா இருந்து பாரு, ஓடி ஓடியா கொட்டும்டா. ஆமாங்க. இதுக்கு தான் பலமுறையே சொல்லி வச்சாங்க, என்னன்னு? ரோசக்காரனுக்கு பணத்தை கொடு, மலுமட்ட பையனுக்கு பொண்ணை கொடுண்டு. அது ஏன் மாப்பிள்ள ரோசக்காரனுக்கு பணத்தை கொடு, மணமட்டைக்கு பொண்ணை கொடுன்னு சொல்றாங்க? ஆமா, ரோசக்காரன் 4 பேர் முன்னாடி காசை கூடான்னு கேட்ட வச்சுங்களேன், அவனுக்கு கௌரவ கொடுத்தாங்கன்னு காசை விட்டு போயிருவேன். ஆனா மலுமட்டைக்கு பொண்ணை கொடுங்க, வீதியில வச்சு செருப்புட்டு அடிச்சாலும் தெரித்த நான் உங்க மகளை விட்டு போமாட்டேன்னு ஒத்த கால நக்குவேன். ஏண்டா கையை ஏன் இங்க நீட்டுற? இல்ல மச்சான், நான் உடனே நீட்டு மச்சான். ஏண்டா ஏற்கனவே அந்த பாக்கியம் எல்லாம் போச்சுடா. ஏண்டா ஏழை நான் போய் உன்னை போய் நான் மலுமட்டுன்னு கேட்பேன். சொல்லி கேட்க மாட்டேன். ஏற்கனவே ஆல்ரெடி அப்படித்தானே இருக்கு, நீ ஓயாம கேட்கவா? விடுறா லட்சுமணா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்டா. இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆமா, ஜாலி ஜாலிக்குதே. ஆனா அதே பாருங்களானே, வாங்க உங்களை வேற நிக்க வச்சுக்கிறேன். ஐயா ஜாமி. ஆமா, இவர் வந்திருக்காப்ல. இல்ல, இவரங்கட மேடையில் பப்புனாக வலம் வந்து கொண்டிருக்கும் சோழங்குர்ணியை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. எங்க ஊரு பாட்டுக்காரே அவே எல்லாத்தில் கெட்டிக்காரே செந்திருக்க பொட்டுக்காரே மாமா செவலக்கால மாட்டுக்காரே. நரிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கண்ணியமிகு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எங்களுக்கு பொன்னாடை அன்பளிப்பளித்த வெள்ளைச்சாமி ஈச்சனேரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சிறந்த முறையில் அன்னதானம் சமைத்து கொடுக்கும் ஈச்சனேரி சேர்ந்த சோனை அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வருடம் சிறந்த முறையில் சமையல் பண்ணி கொடுக்கும் சோனை அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை அன்பளிப்பளித்த வெள்ளைச்சாமி ஈச்சனேரி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கண்ணியமிகு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பொன்னாடை அன்பளிப்பு வெள்ளைச்சாமி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கண்ணியமிகு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நரிக்குடி காவல்துறையின் சார்பாக மேலக்குமிளாங்குளம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.
இன்னிசை வேந்தர்கள் ஆர்மேனிய கலையரசு புளியங்குளத்தைச் சேர்ந்த KS ஜெயமணிகண்டன் ஆர்மோனியம் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி எஸ் தோப்பூர் PS மருது மிருதங்கம் டோலாக் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அரசுகுளத்தைச் சேர்ந்த SP லட்சுமணன் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இடைச்சூர்ணியைச் சேர்ந்த வெற்றிவேல் சீன் தாளம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு மாலையும் பொன்னாடையும் அணிவித்து பெருமை சேர்த்த குமிழங்குளம் கிராம பொதுமக்கள் வாழ் அத்தனை பேருக்கும் மற்றும் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அத்தனை உள்ளத்திற்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாகவும் இந்த நாடகத்தின் சிறந்ததொரு அமைப்பாளருமாகிய அன்பு அண்ணன் புதுக்குளம் கண்டெடுத்த அழகுராஜா அண்ணா அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். போங்க அமைப்பாளர் தம்பி. பொன்னாடை அன்பளிப்பு ஈச்சனேரியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எங்களுக்கு வருடம் முழுவதும் சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்ட நாடக அமைப்பாளர்களை அமைத்து தரும் புதுக்குளத்தைச் சேர்ந்த VM அழகுராசா அண்ணன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு அண்ணன் அழகுராஜா அண்ணன் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். பொன்னாடை அன்பளிப்பு ஈச்சனேரியைச் சேர்ந்த வெள்ளச்சாமி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஒரு சட்டியை கொடுத்தீங்கன்னா தீச்சட்டி எடுத்து வந்துடுவேன். நல்லா இருக்கான் ஆத்தடி. ஆனா நான் எத்தனை ஓட்டாலும் தாங்குவேன். ஆமா மாப்பிள்ளை எம்பிட்டு போட்டாலும் தாங்குவார். ஏன்னா அனுபவம் கூடிருச்சுல்ல. சிறந்த முறையில் நாடகத்தினை நேரடி ஒளிபரப்பு செய்யும் மேடை நாடகம் மாசானம் மானாமரி யூடியூப் சேனல் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆடியன்ஸ் இங்க யூடியூப் சேனல் வாப்ப நீ தாப்ப என் குடும்பத்தை தூக்க வைக்கிறதும் படுக்க வைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு ராசா. பொம்பளை அமுக்கிறத மட்டும் போட்டு விட்டுறாத. என்ன மாமா தாயமொழி சட்டி எடுக்கிற மாதிரி இருக்கா மாமா. விடாதயா நீ நாடகக்காரனத்தை விட்டு வைக்கல நினைச்சே யூடியூப் எடுக்கிறன்னு விட்டு வைக்கலையா? இதெல்லாம் மக்கள் குதுக்கிற வெகுமதி. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. எது வெகுமதி? ஏமாப்ல என்ன மாமா எம்புட்டு போட்டாலும் தாங்குவீங்க. மாமா தாங்கக்கூடிய சக்தி வல்லமை மனசுல இருந்தா எது வந்தாலும் சமாளிப்பா. ஆத்தா சிரிக்க வராளா எதாயவளே சிரிச்சு கட்டி ஆடி வராளா. ஆத்தா சிலிக்க வராளா எதாய ஓடியா 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 ஓடியா. டேய் வந்திருக்கிறது காளியாத்தாளா? ஏய் ஏய் நான் யாரு தெரியுமாப்பா? யாருப்பா? என்ன ஓன் கூட தான் வேண்ல வந்து யாரு? டேய் சாமி நினைச்சேன். டேய் மணி செத்த குடி வாயில வச்சு திணி. நீதான்டா நாடகத்துக்கு சனி. ஏப்பா என்னப்பா நம்ம நாடகத்துல ஒரு குறை இருக்குப்பா. என்னப்பா குறை சொல்லுப்பா. ஆல்ரவுண்டுக்காரை குளிக்காம வந்துட்டாப்பா. ஐயா அவனாவது குளிக்காம வந்தேன். நீங்க குண்டியே கழுவ மாட்டீங்க. நாசம் வந்து போங்க. இதுக்கு தாயா நான் நேரா ஊருக்கே வந்துட்டேன். இங்க பாருங்க மாமா வாழ்க்கையில எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கத்தான் போராடுறோம். சரி ஆனா எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறவங்க யாருங்க? யாரு மாப்ள? நம்மலாம் நினைக்கிற நம்ம தான். ஆமா நம்மதே சந்தோஷமா இருக்கா. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவங்க பெண்கள் மட்டும்தான். மாப்ள பாருங்களேன் சிரிச்ச முகத்தோட இங்க பாருங்க. இப்ப மேடையில கூட உங்களுக்கு நமக்கு மாலை மரியாதை செஞ்சது ஆண்கள். ஆமா ஆனா நீங்க பெண்கள் தான் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க. எப்படி சொல்றீங்க? அவங்க முகத்தாங்க சிரிச்ச முகத்தோட இருக்கு. பக்கத்துல அவங்க புருஷனப்பெல்லாம் பாருங்களேன் லூசு மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அது ஏன் மாப்பிள்ள அப்படி உட்காந்துருக்காங்க? காசை இழந்து போட்டு தெரியுதுங்க வைக்க. ஆமா ஆமா திருவிழா வந்துட்டாலே ஒவ்வொன்றும் எத்தனை ஆயிரத்துக்கு புல்லு போட்டு வச்சிருக்குங்களோ யாருக்கு தெரியும். பாருங்களா ஒவ்வொரு கலர்காரா புடவை. ஆமாயா நான் கேட்கிறேன் மாமா இந்த புடவை கட்டெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சரி ஆனா இதுக்கு வருஷம் ஒரு பொருளைய கிளப்பிடுவாங்க பாத்திருக்கீங்களா? என்ன பொருள்? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு பொருளைய கிளப்பி விட்டாங்க. நாத்தனாமார்கள்லாம் நாத்தனாவுக்கு மஞ்சள் கலர்ல சேலை எடுத்து கொடுக்கணும். ஆமா மாப்பிள்ள போன வட்டம் ஒரு பொருளைய கிளப்பி விட்டாங்க. அண்ணங்காரங்களாம் சேர்ந்து தங்கச்சிக்கு புழு துணியில சேலை ஊதா துணி சொல்றா முண்டை புழு கலர்ல சேலை எடுத்து கொடுக்கணும் ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் வேப்ப மரத்துக்கு தாலியை கட்டணும்னு ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க. ஆமாப்பா நான் கேக்குறேன் வருஷம் இந்த பொருளை பொம்பளைக்கு மட்டும் தான் சேருமா? அதானே எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் நீ வருஷம் ஒரு பொருளைய கட்டி என்னைய தாச்சோட வாங்கிட்டு தானே இருக்கீங்க. எங்க இந்த 2024ல இங்க இருக்கிற பெண்கள் உங்க அப்பனாத்தா வீட்டுல
எப்பா எப்பா எங்க ஊர்ல ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. என்ன வழக்கம்? இந்த வருஷம் குடும்பத்துக்கு ஆகாதான் மாமனார்லாம் சேர்ந்து மருமகனுக்கு 1.5 பவுன்ல செயின் எடுத்து போகணும்னு ஒரு ஒம்பளை வாங்கிட்டு வரீங்களா? அதானே. அப்ப நீங்க மட்டும் பகுமானமா சேலையை கட்டிக்கணும். ஆம்பளை பையன் தெருவில் தெரியணுமா? நான் கேட்கிறேன். உங்களோட ஆதங்கம் நியாயமான ஆதங்கம். அதை விட பரவாயில்லைங்க. சரி, இந்த பொண்ணை கட்டின மாப்பிள்ளை ஒரு விரட்டு வாங்க. எப்படி? ஏய், ஒப்பனுக்கு நிறைய சொத்து இருக்குடி. போய் ஒன்னு விட்டு ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வா. கேட்டு வாங்க. ஒரு ஏக்கர் 10 சென்ட்னாலும் பரவாயில்லடி, வாங்கிட்டு வந்துரு. சொத்தை விட்டு கொடுக்காதேன்னு பாக்க. நான் என்ன சொல்றேன், ஒரு சில அப்பங்காரன் சொத்தை வச்சுட்டு செத்து போயிடுறான், வாங்கிக்கிறான். சரி. ஒரு சில முண்டைய கடனை வச்சுட்டு செத்து போயிடுறாங்க, பாதி கடனை கட்டிக்கிறாங்க அவங்க புரிச்சங்க, ஏத்துக்கிற மாட்டான். அப்ப எவ்வளவு ஒரு பிரச்சனை பத்தியில. ஆனா நான் எதையும் தாங்க இதயம். அதெல்லாம் சரி மாப்ள. ஆமா, மாலை போட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க நீர்மாலைக்கு போற மாதிரி எப்படியே போட்டுருக்கீங்க. மாமா அதுக்கெல்லாம் நான் அச்சப்பட மாட்டேன். சரி, நான் ஏற்கனவே நிறைய விஷயத்தை பார்த்து பயந்து வந்திருக்கேன் மாமா. என்னையா அப்படி சொல்ற? வாழ்க்கை வாழத்தானே சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா நான் எத்தனை சூசைட் அட்டம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஏய், என்னடா நீ வாட்டு விளையாட்டுக்கு பேசுற நினைச்சா வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமாங்க. என்னையா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்ன மாப்பிள்ள, சும்மா சொல்லியா? நான் இப்ப நீங்க நீ தப்பா நினைக்கல. நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்க, பேசுற வாக்கில் நினைவு இருக்கா உங்களுக்கு? ஏப்பா உனக்கு மாலை கூட ஆம்பளை தான் போட்டாங்க, ஆனா பெண்களை பத்தி பெருமையா பேசுறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். இந்த சேலையை பத்தி மேட்ரு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, என் குடும்பத்துல நடந்த சம்பவம். என்னையா? நான் பப்பு நான் ஒரு கதைக்காண்டி சொல்லல. சரி, என் குடும்பத்துல உண்மைக்குமே நடந்தது. என்ன நடந்துச்சு? இதே போல எங்க ஊர்லயும் பங்குனி மாசம் திருவிழா நடந்துச்சு. சரி, என் பொண்டாட்டி சும்மா இருக்காம எங்க ஊர் மகளிர் குரூப்ல சேர்ந்து அவளும் குரூப்ல சேர்ந்து இருந்தா. ஆமா, ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். இந்த பொம்பளை எல்லாம் குறுப்பு சேலை கட்டுங்கல்ல. ஆமா, ஒரே மாதிரி இருப்பாங்க மாதிரி. இதை என் மாமியாரி லூசு முண்டைக்கு என் பொண்டாட்டி எடுத்து கொடுத்துருந்துருக்கு. வெடியா பெத்ததாய்க்கு எடுத்து கொடுக்கட்டுங்க. அந்த பொம்பளையும் வீட்டுக்கு வந்திருக்கு திருவிழாக்கு. சரி, அன்னைக்கு எனக்கு நாடகம் நின்று வச்சுன்னு கட்டி கொஞ்சம் கூடிருச்சு. ஆமா ஆமா ஆமா. வீட்டுக்கு அரை போதல போறேன். சரி, என் பொண்டாட்டி என் மாமியாலும் ஒரே சேலையை கட்டி கிறுக்க முண்டைக்கு ஒரே ரூம்ல படுத்திருக்க. சரி, எங்கேயோ மேட்ரு இடிக்குது. போன வேகத்துல பொண்டாட்டி நினைச்சு மாமியால போட்டு. ஐயோ, ஏண்டா அடி சித்திரவதை பற்றி அடி மூஞ்சி போல உடைச்சிருக்க மாடா உன் மாமியா? கத்தல மாமா கத்தல. விடிய காலம் கேட்கிறேன், அந்த லூசு முண்டை நான் உங்க மாமனார தான் வந்தேன்ற ஒரு சாச்சில படுத்துச்சு. ஆடி நாதாரி முண்டை. எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்ன மாமா, உன்னோட குடும்பத்துல நடந்ததை நீ மேடையில சொல்லும் போது சரி, எனக்கு என் குடும்பத்தில் நடந்ததுனா, ஏன்னா ஒரு விஷயங்களை மேடை என்பது பகிர்ந்து கொள்ளணும். ஆமா, நல்ல விஷயத்தை சொல்லலைன்னா நம்ம மனசு தாங்குமா? தாங்காது. உங்களுக்கு கல்யாணம் முடிச்சல, உங்க மனைவியால நீங்க எவ்வளவு பிரச்சனை செஞ்சிருக்கீங்க நிறைய. ஆனா எனக்கு வாச்ச மனைவி மாதிரி இந்த ஊர்ல இல்ல மாப்பிள்ள, இந்த உலகத்திலே இப்படி யாரும் இல்ல மாப்பிள்ள. நான் நாடத்துக்கு கிளம்பிட்டேன், நான் என் பொண்டாட்டி என் காலை கழுவி சந்தனம் பூசி நெத்தியில திலகமிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா. நான் நாடகம் முடிச்சுட்டு 1 மணி 2 மணி 3 மணி நான் எப்ப வீட்டுக்கு வர்றேனோ அதுக்கு தட்டி என் பொண்டாட்டி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாயா. அது எங்க அக்கா உங்க மேல வச்ச பாசங்க. பாசம் உள்ள ஒரு மசரும் உள்ள முண்டை. நான் தாண்டா வீட்டுல போய் சமைக்கணும் கீரை முண்டை. மைக்க புடுங்கிட்டு அடிச்சனாவல இந்த கூட்டத்துல ஒரு ஆம்பளை வெக்கம் இல்லாம பொம்பளை மாதிரி சோறா வெக்கம் இல்லையா? வாழ்ந்தா தங்கராசு மாதிரி வாழ கத்துக்கிறேன். எப்படி? நான் அந்த பொம்பளை மாதிரி சோறல ஆக்க மாட்டேன். டீசென்ட்டா வட்டி செம்பு தேக்கிறோட நிப்பாட்டி. வட்டி செம்பு விளக்கம் வெளியில தான உட்கார்ந்து விளக்கணும். யாருக்கும் தெரியாது, நான் தான் விளக்குறேன். ஏய், உட்கார்ந்து விளக்கமா பாத்துருவாங்க. இதுக்கு தான் என் பொண்டாட்டி நைட்டிய போட்டு தள்ள துண்ட போட்டு உட்கார்ந்து குனிஞ்சுக்கிட்டேனா பொம்பளை மாணிக்கியா இருப்பேன். பொம்பளை மாதிரி இல்ல, நீ ஒரிஜினல் பொம்பளை எனக்கு தெரியும். ஏய், ஊட வர ஒரே இத முடிச்சு விடுங்க. ஆமாண்ணே, ஊட வராதீங்க. அப்புறம் கதட்டு. சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஏகேஎம் ஆடியோஸ் உரிமையாளர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இடத்துல ஒரே பிரச்சனை. இப்ப நான் கேக்குறேங்க, இப்போ நீங்க எல்லா பேரும் கல்யாணம் முடிச்சது சொல்றீங்கல்ல? ஆமா. ஆனா இங்க கல்யாணத்தாலே பல பிரச்சனை வரும், பாத்திருக்கீங்களா? என்ன கல்யாணத்துல என்ன பிரச்சனை வரும்? நிறைய பிரச்சனை வருமுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒருத்தனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்திருக்கு. என்ன ஆசை? அவனுக்கும் ஊருக்குள்ள கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை. ஆனா கல்யாணம் முடிச்ச யாருமே பொண்ணு தரல. சரி, ஒரு வழியா பொண்ணு கிடைச்சிருச்சு, சந்தோஷமான விஷயம். கல்யாணமும் முடிச்சாச்சு. அப்பதான் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த பொண்ணு ஒரு அடம் பிடிக்குது. என்ன அடம் பிடிக்குது? என் புருஷன் வீட்டுக்கு போனா நான் சும்மா இருக்க மாட்டேன், இத்தனை சீர் வரிசை கொடுத்தீங்களே, என் புருஷன் ஓட்டுறதுக்கு ஒரு பைக் ஒண்ணு வேணும்னு கேக்குது. ஏடே,
அது புருஷனோட ஜாலியா உட்கார்ந்து போறக்காண்டி அதுக்கு உரிமை இருக்குல்லடா. உரிமை இருக்கு, கேக்குதுங்க. சரி. ஆனா இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன? இந்த மாப்பிள்ளகார முண்டைக்கு நொங்கு வண்டி கூட ஓட்ட தெரியாது. சரி, உன்னோட சேர்ந்த மூதேவியா இருந்திருப்பேன். நொங்கு இவனுக்கு போய் புல்லட் பைக் வாங்கி கொடுத்தா விளங்குமா? அந்த பிள்ளை அடம் பிடிக்குது. சரி, சரின்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, வாங்கி கொடுத்தா இவனு வேற வழின்னு சொல்லிவிட்டு மறுநாள ஓட்ட கத்துக்கிட்டியா? ஓட்ட கத்துக்கிட்டா இந்த புள்ள மறுநாள முரண்டு வைக்குது. மறு வீட்டுக்கு போவாங்கல்ல, நான் அந்த புல்லட்டு பைக்ல தான் மறு வீட்டுக்கு போவேன். புது வண்டியில தான் வருவேன். கூட்டிட்டு தான் போன முடிச்சு. இவனுக்கு முண்டைக்கு தான் நொங்கு வண்டி உருப்படி ஓட தெரியாத. சரி, வேற வரின்னு சொல்லிவிட்டு புல்லட்ல ஏறி உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டிய சைஸா பிடிக்க சொல்லிட்டு மாமா 5லயே 10லயே வைக்கிருக்கேன். அப்படியே ஸ்லோவா போய்க்கிருக்கேன். நடந்து வர முண்டையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போறியா? சரி. இவளுக்கு நான் கடுப்பு. யோ, நீ சோத்தத்தான் திக்கிறியா? வீட்டுலயும் வண்டிய ஓட்ட மாட்டற, இங்கேயும் வண்டிய ஓட்டு தொலை மாட்டற. எனக்கு நீ நக்குனேன்னு சொல்ல. இவனுக்கு ரோசம் வந்துருச்சு. கேவலப்படுத்துறாளே. இது என்ன ஒரு அதிசயமா? ஆக்சிலேட்டர் வேகமா திருகுறியா? வேகமா திருநாள் வண்டி மூவ் ஆக மாட்டுது. பாத்தாட்டத்துல இவ அப்பதான் பார்த்தா, சரி இது சரிப்பட்டு வராது. இவனை நம்மதான் கிளப்பி விடணும். ஆர்வத்தை. அப்பதான் என்ன பண்றா, புருஷன் தோள்பட்டுல கைய தூக்கி போடுறா. மாமா போட்ட உடனே இவனுக்கு முன்னு கிளம்பிருச்சு. ஆமா, புது கல்யாணம்ல. மாமா மாமா என்னடா, நான் உங்க தோல்ல கை வச்ச நேரம் ஆமா வண்டி இப்ப எத்தல மாமா போகுதுண்டு. இப்ப தாண்டி வண்டி 40 தாண்டுதுன்னு செல்ல குட்டி. இப்ப தாண்டி 40 தாண்டுது. இவளுக்கு அப்படி எச்சி ஊறிருச்சு. நம்ம புருஷனுக்கு தோல்ல வச்சதுக்கே 40 போகுது. ஆத்தாடி, இந்த கைய தோல்ல வைக்கலாமா? வைக்க கூடாது. லவக்கண்டு இறக்கி நெஞ்ச புடிச்சிருந்திருக்கா. மாமா மாமா என்னடி நாசமா போற முண்டை? வண்டி இப்ப எத்தனை நீங்க போகுதுண்டு. இப்ப தாண்டி வண்டி 60 தாண்டுதுன்னு. 60 தாண்டுதுரி. இவளுக்கு ஆசை கூடிருச்சு. நம்ம புருஷனுக்கு நெஞ்சில வச்சதுக்கே 60 போகுது. போடுப்பா மூடு. அடுத்த கதையை சொல்லு. இந்த கைய சும்மா விடலாமா? நெஞ்சில வச்ச கைய லவக்கண்டு இறக்கி ஐயோ தொடையில வச்சுட்டாயா? சரி, தொடையில வச்சுட்டா. மாமா மாமா என்னடா, நான் இப்ப தொடையில கை வச்ச நேரம் வண்டி எத்தனைல போகுதுண்டு. அதுக்கு என்ன சொன்னியா? இப்ப தாண்டி வண்டி 80 தாண்டுது. 80ல போன வேகத்துல போன முண்டை ரோட்டுல போட்டு இந்த வேகத்தடைய கவனிக்கல. போன வேகத்துல தும்ம கட்டின்னு விட்டுட்ட. விட்ட வேகத்துல வண்டி ஒலட்ட இந்த புள்ள பதறுது. ஐயோ, நம்ம கீழே விட போறோம் அப்படின்னு தொடையில ஓட்ட கைய பிடிமானத்துக்கு ஒண்ணுமில்லாம ஐயோ வேற எங்கேயோ தூக்கி போட்டு லாவி புடிச்சு அமிக்கிட்டு இருக்காம கிறுக்க முண்டை கேக்குது புருஷன்கிட்ட. என்னங்க? என்னடா அம்மா? என்னங்க சொல்லுடி. இப்ப கை வச்ச நேரம் வண்டி எத்தனைலங்க போகுதுண்டு. அதுக்கு என்ன சொன்னியா? அப்பதான் சொன்னானா, அடி கிறுக்க முண்டை, இப்ப நீ கை வச்ச நேரம் 2 பேருமே 108ல வைக்க இருக்க முடியும் இருக்கியா. இந்த மாதிரி கிறுக்க முண்டெல்லாம் கட்டினா அப்ப நான் அப்படித்தான் போகணும். ஆனால் இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் நம்மளை எதுல கொண்டு போக தெரியுமா? ஆனா ஒரு விஷயம் சொல்லணும். எத்தனையோ நாடக உலகத்துல டான்ஸ் பார்த்துருப்பீங்க. எங்க அக்கா ராதாச்சிலி வந்து அசிங்கம் அசூசியம் ஒரு சின்ன ஒரு அசிங்கமான வார்த்தை கேட்டா கூட உள்ள ஓடி போயிருவாங்க. அதனால நீங்க நல்ல அமைதியா பேசும். தாய்மார்கள் முக்கியமா அவங்கள வந்து கண்டேலிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எப்படியோ குடும்பத்துல வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கமா தண்ணி உறுதி. ஆமா, சரி நீங்க சொல்றீங்க. ஆமா, அதை செய்யாம இருக்கலாமா? செஞ்சுதான் ஆகணும். வரட்டும் பாத்துக்கலாம். ஆகையில வந்துருங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்ட இங்கே கூடியிருக்க இந்த கூத்து பார்க்க காத்தும் இருக்க ஆட்டம் ஆடி வருவேன். நானும் பாட்டு பாடி ஓடி வருவேன். நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் தேவை. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் தேவை. கூட்ட இங்கே கூடியிருக்க கூத்து பார்க்க காத்தும் இருக்க குடியிருக்க கூத்து பார்க்க காத்து இருக்க ஆட்டமாடி ஆடி வருது பாட்டு பாடி ஓடி வருது. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. கோட்டை சுவர் போல
ஏத்தோம் வெளியேக கூடாது நாடகமும் தேவை நாடகமும் தேவை நடிப்பதியர்கள் சேவை அப்படி சிறப்பான முறையில் பக்கா மேலும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் மிக சிறப்பாக நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் மேலக்குமிழங்குளம் கிராமமாம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு இவர்கள் மடியில் நரிக்குடி விருது காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் ஆகியோரது முன்னிலையிலும் இவர்கள் மடியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரமணம் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி மோசம் கொண்டிருக்கூடிய நமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக பதவிக்கின்ற அன்பு மாமா நமது திருப்புவனம் அருகாமல் இருக்கும் கீழே ராங்கிய மாற்ற கண்டெடுத்த டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் வேடன் விருத்தன் ஒருத்தர் நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி மோசம் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான முறையில் வல்லாள மாற்ற கண்டெடுத்து MSR கலைரஞ்சினி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகர் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தியே ஆவன் என்று சபதமேற்று வருகிறதில்ல நாடக பேரரசு வீணாகன பிரியன் நமது மதுரை அழகர் கோவில் மாநகரம் அருகாமல் இருக்கும் வல்லாள மாநகர் கண்டெடுத்த நாடக கலை உலகத்தில் டாக்டர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்ற அன்பு அன்னார் சிறப்பான முறையில் வெண்ணிற மேகம் சிறப்பான முறையில் தொட்டிலே இட்டு சிறந்தோர் முறையில் அலுவலர் கே. சந்தனகுமார் அவர்கள் நாரதர் கலவப்பாடு காத்துக் கொண்டிருக்கிறார். நாராயணா மற்ற நாடக கலை உலகத்தில் இந்த சின்னஞ்சிறு வயதில் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு மாமா நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி அருகாமல் இருக்கும் மதுரைக்குளம் புளியங்குளம் மாற்ற கண்டெடுத்து சி.கே. சந்திரன் அவர்களின் அருந்தவ புதலாக திகழக்கூடிய ஜெய மணிகண்டன் அவர்கள் அருமணியம்மன் பின் அள்ளி கொண்டு முடிச்சு அரக்காசு பொட்டு வச்சு பில்லி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணன் நடை போட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணன் நடை போட்டு பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணன் நடை போட்டு அள்ளிக்கொடி போலே நீ நாட்டக்கரை மேலே அள்ளிக்கொடி போலே நீ நாட்டக்கரை மேலே மெல்ல மெல்ல இடையத்தையே வெள்ளிச்சிலை போலே அவள் மெல்ல மெல்ல இடையத்தையே வெள்ளிச்சிலை போலே பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணன் அடி போட்டு பொன்னா பிறந்த ஒரு புருஷனுக்கு நீரே பொன்னா பிறந்த ஒரு புருஷனுக்கு நீரே அவள் இன்னாகத்தா வேணும் என் வாழ்வில் ஒரு நாளே அவள் இன்னாகத்தா வேணும் என் வாழ்வில் ஒரு நாளே பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணன் நடை போட்டு பார்ப்பதுக்கு யாரையடி அண்ணன் நடை போட்டு அவள் அண்ணன் நடை போட்டு அவள் அண்ணன் நடை போட்டு ஏன்னா அண்ணன் நடை போட்டு மாமா அண்ணையா ஒரு நல்ல ஒரு பாடல் மாமா பழைய பாட்டெல்லாம் இப்படி கேட்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆமா. ஆனா இப்ப வந்து பாட்டு வருது என்ன ஒன்னாவது விளங்குதா கோத்தாங்கொம்மாண்டியான் கேட்டாத பாட்டுங்கிறியா ஒரு பாட்டு விளங்க மாட்டுது ஏன் ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு முண்ட ஆஸ்பத்திரி சேர்க்க ஒரே பாட்டாவே வெளியிட்டா இதுலலாம் ஒருத்தர் தண்ணியை போட்டு எங்க ஊர் சுடுகாட்டுல ஒருத்தர் எழுதி வச்சிருக்காங்க. நன்றி மீண்டும் வருகின்ற எங்க சித்தப்பா வீராசாமி சித்தப்பாக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா நேத்து எப்படி பாடுவாரு அவர் பாடம் எப்படி இருக்கு பாடி காட்டு போட்டு காட்டுறேன். இது என்னடா மாமியாருக்கு ரத்த கொதிப்புன்னு நம்மகிட்ட போட்டு சொல்லி இருக்காங்க. இப்படிதான் ஏன்னா நிறைய பேருக்கு பாடல் வந்து ஒரு சில பேருக்கு புரியும் ஒரு சில பேருக்கு புரியாம இருக்கும். ஆனா நான் இது ஏன் சொல்றேன் மாமா எல்லா கவிஞனுமே வர்ணிச்சு எழுதுனது பெண்களுக்காகத்தான். ஆண்களை ஒரு ஆளு சீண்டல
நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா என்ன சொல்லுவேன்? மகாலட்சுமி பிறந்திருக்கு, ஆமா, அந்த தெய்வமே பிறந்திருக்காண்டியா. ஆனா ஆம்பளை புள்ள பிறந்தா சொல்லுங்களேன் என்ன சொல்ல தெரியுமா? உனக்கு கொல்லி வைக்க புள்ள பிறந்துடாண்டி. ஆமா, எடுத்தவனே கொல்லி வைக்க தான் தெரியுவாங்க. அப்ப பெண்களுக்கு உண்டான மதிப்பு அதகால இன்னொன்னு சொல்லுவாங்க பாத்திருக்கியா? என்னது? நீ என்னப்போ நீ மூட்டதுக்கு கூட காப்பாத்தி புரியுங்க, என்ன நல்லா படிப்பேன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதுதான் இந்த நாட்டோட விஷயம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் மாமா, பெண்கள் சபையில நிறைய பேர் கூடி இருக்காங்க. ஆமா, நான் அந்த விஷயத்தை எந்த ஊருக்கு போனாலும் சொல்றது வழக்கம். சரி, ஏன்னா எல்லா ஊர் மக்களுமே நம்ம ஊர் மக்கள். ஆமா, எல்லா ஊர்லயுமே நம்ம அக்கா தங்கச்சிங்க தான். உண்மை. எல்லா பத்தி அப்படி நினைக்கணும். ஏன்னா நான் உண்மைக்குமே ஒரு முக்கியமா சொல்றேன், இங்க இருக்கவங்களும் புள்ள என் சொந்தக்காரங்க தான். நான் எல்லா ஊருக்குமே இந்த விஷயத்த சொல்றது கண்டிப்பான வழக்கம். நம்ம ஊருக்கும் சொல்லாம போக மாட்டேன். இங்க இருக்கிற பெண்களோட வாழ்க்கை ஒரு விதத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கு. என்னையா அதை நீங்க திருத்திக்கிட்டாத்தேன் உங்க வாழ்க்கை இனி போற காலத்திலேயாவது உங்க குடும்பம் நல்லா இருக்கும். மாப்பிள, நீங்க சொல்றீங்க இல்லை மறைவு காய் மறைவா சொல்றீங்க. ஆமா, இங்க இருக்க பெண்களுக்கு ஒரு இதுல வாழ்க்கை பாதிச்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன விஷயம் சொல்லு. உண்மைக்கே நிறைய பேருக்கு இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சொல்லியா? உங்க வாழ்க்கை நிறைய விதத்துல பாதிக்குதுன்னா அதை நான் நல்வழிப்படுத்ததே வந்திருக்கேன். ஒரு பப்புனுக்காரனா என்னைய பார்க்காம உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியா நினைச்சு நான் சொல்ற விஷயத்த மட்டும் பெண்கள் தயவு கூர்ந்து கேளுங்க. சொல்லியா? உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயமா உதவும். கேட்பீங்களா? கேட்பாங்கயா. நல்ல விஷயம் சொன்னா கேட்டுக்கிறீங்க, அதெல்லாம் தெரியும். உங்களுக்காண்டி நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு ட்ரெயிலையும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம்னு நினைக்காதீங்க. பொண்டாட்டி மேல பாசம்டாயா, பூக்காரி மேல பாசமா கூட இருக்கு. போடா துப்புக்கட்ட முண்டப்பளை. இவன் பேச்ச கேட்காதீங்க, தண்ணிக்கு வேற குடும்பத்துக்கு எடுத்து விட்டு போயிருவேன். இன்னைக்கு நிறைய பேர் பொண்டாட்டிக்கு செய்யறத விட வப்பாட்டி தாங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது ஏமாப்பல அப்படி மாமா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறப்ப பொண்டாட்டி காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கும். அந்த வேலை பார்த்து அலுப்புல, ஏய் புருஷன் வீட்டுக்குள்ள நுழையிற ஒரு ஆம்பளை வர காலை மடக்கடி பொண்டாட்டிட்ட கொதிப்பியான். ஆனா வப்பாட்டி தோல் மேல காலை தூக்கி போடும், இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடும்பியா. ஆமா, அதே வப்பாட்டிக்கும் பொண்டாட்டிக்குள்ள வித்தியாசம். வப்பாட்டி வேறு பொண்டாட்டி வேறு. நான் கேட்கிறேன், எல்லா குடும்பத்திலும் பாருங்களேன் துணை சொல்றது வழக்கம். அப்படி எங்கப்பா மணி இன்னைக்கு விடிய காலம் நாடத்தை முடிச்சு எங்க போனீங்க? அட கல்யாணத்துக்கு போனேன் மாப்பிள்ள. இந்த அங்க எங்க போயிட்டு வரேன் துணை சொல் நிறைய சொல்லுவாங்க. அதே போல எல்லாம் பாருங்க, பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சுக்கிறது வப்பாட்டி. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியுமாப்பா மணி? என்னப்பா? லட்சுமணே வப்பாட்டி கிப்பாட்டினே தெரியாமப்பா. வப்பாட்டி கிப்பாட்டினே தெரியும். இப்போ வப்பாட்டி கிப்பாட்டி அது என்ன மாப்பிள்ள? நல்லா கவனிச்சு பாருங்க. பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சுக்கிறது வப்பாட்டி. அப்ப கிப்பாட்டி யாரு? அதானே தெரியல. வப்பாட்டிக்குமே தெரியாம வச்சுக்கிறது கிப்பாட்டி. அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள நீங்க சோத்துக்கு என்னதை திங்கிறீங்க? அப்புறம் திப்பா சண்டைக்கு ஆழ்வர வந்த செத்தேன். இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் அருமையாக மிருதக சக்கரவர்த்தி அன்பு பாசமிகு எனது ஆறுயிர் அன்பு மாப்பிள்ளை சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் வெற்றி மோசம் கொட்டக்கூடிய வளர்ந்து வரும் இளம் கதாநாயகன் அன்பான முறையில் நமது காரியாவட்டி மாணவர் வருகாமிருக்கும் தோப்பூர் மாணவர் கண்டெடுத்த PS மருது அவர்கள் மிருதங்கம் தப்பியன் டோல.
பார்த்தீங்களா அந்த வேகத்தை பார்த்தீங்களா என்ன ஸ்பீடு அதற்கு அடுத்து இணையாக இங்கு ஆல்ரவுண்டு சித்து அதானே என்னடா இன்னும் கூட்டம் கலையிலேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் சூப்பர் ஊருக்கு இது ஊர் வேலையை வச்சுக்கிட்டாங்க ஐயா ஐயா ஆத்தா 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 புண்ணியவதிகள் அந்த நல்லா இருப்பியா பொம்பளை அழகா போகாதீங்கத்தா அங்க ஒண்ணுமே இல்லை நீங்க உட்காருங்கத்தா இங்க வாங்கத்தா ஒண்ணுமில்லாததுக்கு நீங்க தான் போய் ஊரை கூட்டிடுவீங்க உட்காருங்க நல்லா இருப்பீங்க சீதைகளா அது எப்படி நாடகம் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் சண்டை வருமா இல்ல அன்னைக்கு தான் வேணும்டே செய்வாங்க உட்காருங்கத்தா நீங்க உட்காந்துருங்க அதுக்கு அங்க போறீங்க எல்லாரும் உட்காருங்க கீழே உட்காருங்க நீங்க எதுக்கு அங்க போறீங்க அது போலீஸ்காரங்க பாத்துக்குவாங்க நீங்க கீழே எல்லாரும் உட்காருங்க உட்காருத்தா அத்தா யாய் அத்தா யாத்தா பாரு ஐயோ ஒருவைக்கு கேட்க மாட்டுது உட்காருத்த ராசாதி உட்காரு நீனும் போய் அப்படியே சண்டையை விலைக்கு தகத்துருவேன் உட்காரு ஐயோ நடக்க மாட்டாப்புல திருற ஏதுக்கு உனக்கு இந்த அலும்பு லவக்க லவக்கு எந்திரிச்சிடுற அப்படியே உட்காருத்த வாரு இந்த அப்பத்தால ஏத்தா ஏய் லைட்டோட எங்க போன ஊட்டிய பிறக்க ஊட்டிய ஒடிச்சிருவாங்க உட்காரு நீ வேறுக்கு ஊட விழுந்துடாத இப்படியே இருந்தாலும் எனக்கு 100 நாள் போயிட்டு திரும்ப ஒப்பம் போல அங்க போனா குறுக்க ஒடிச்சு விட்டுருவாங்க உட்காரு உட்காரு உங்க ஒப்பம் போல எங்க போய் தகத்துருவ நீங்க லைட்டோட வர ஐயோ கூத்த கிடக்குமா குருடு நீ வேற அதானே ஏற்கனவே குறைக்கால கெந்தி கெந்தி வேற நடக்கிற உட்காரு அப்படியா அவ உட்காரு டீனாலும் வாங்கி கொடுக்குற உட்காரு நாடாத பார்த்தோம் லவக்கு லவக்குன்னு போகுது ஆனா அங்க ஒண்ணுமில்லாத சண்டையாத்தான் இருக்கும் ஐயோ ஐயோ இந்த கொடுமையா அரசகுல லட்சுமணா உன் பேருக்கு இவ்வளவு பவராடா சொல்லத்தான் போன கூட்டத்தை கழிச்சிட்டாடா மாப்பிள்ள உன் அடியில திரும்பி வரணும் இப்படிலாம் அடிப்பாராண்டு ஆமா அருமையான முறையில் அரசகுல மாநகராக கண்டெடுத்த சிறப்பான முறையில் அன்பு ஆரியர் மாப்பிள்ளை எஸ்பி லட்சுமணன் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்